ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, இன்னும் கொஞ்சம் பைத்தானில் இருக்கிற பேசிக் கான்செப்ட் பற்றியும் டெஃபினிஷன்ஸ் பற்றியும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நான் பார்க்குறோம். இந்த வீடியோ போன வீடியோட கண்டினியூஷனாக இருக்குது. அந்த வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ ரொம்ப கிளியராக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பைத்தான் லிட்டரல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். லிட்டரல்னா என்னன்னு பார்த்தோம்னா, அது ஒரு டேட்டா. அந்த டேட்டா எங்கே கொடுக்கும்னு பார்த்தோம்னா, வேரியபிள்னா கான்ஸ்டன்ட்ல கொடுக்குற அந்த டேட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லிட்டரல்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நியூமரிக்கல் லிட்டரல்னு பார்க்கலாம். நியூமரிக்கல் லிட்டரல்ஸ் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது, அன்சேஞ்சபிள். நியூமரிக்கல் லிட்டரல்ஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. அதே நேரத்தில் அந்த நியூமரிக்கல் லிட்டரல்ஸ் 3 டிஃப்ரெண்ட் நியூமரிக்கல் டைப்ஸில் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா இண்டீஜர். இண்டீஜர்னு என்னென்னு பார்த்தோம்னா நார்மலாக இருக்கிற நம்பர். ஃப்ளோட் நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஃப்ளோட் நம்பர்ஸில் பாயிண்ட் வைஸில் நம்பர் முடியும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா 35.3, 35.6 இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஃப்ளோட் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு என்னென்னு பார்த்தோம்னா, அந்த நம்பரில் ஒரு ரியல் பார்ட் இருக்கும், இன்னொரு இமேஜினரி பார்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த நியூமரிக்கல் லிட்டரல்ஸை ப்ரோக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, A = 0B1010. இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு பைனரி நம்பர். நான் என்ன பண்ணுறேன்னா கமாண்ட் லைனில் பைனரின்னு போடுறேன். இந்த பைனரின்னு போட்டிருக்க இந்த கமாண்ட் லைன் என்ன ஆகாதுன்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் வராது. B = 400. இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டெசிமல் நம்பர். C = 0 o 310. இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஆக்டல் நம்பர். D = 0x12c. இது என்னன்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர். நெக்ஸ்ட் நான் என்ன எழுத போறேன்னா ஃப்ளோட் லிட்டரல்ஸ் எழுத போறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் நான் என்ன எழுதுறேன்னா ஃப்ளோட் ஆஃப் 1 எழுதுறேன். $90.9 வேல்யூ எடுக்கிறேன். செகண்ட் நம்பரை 2.6E2 எடுக்கிறேன். இல்லை E2 என்னன்னு பார்த்தோம்னா அது எக்ஸ்போனன்ஷியல் நம்பர், அதாவது 10⁻2 வரும். அப்போ அவுட்புட் எப்படி வரும்னு பார்த்தோம்னா 2.6 × 10⁻2 வரும். நெக்ஸ்ட் நான் காம்ப்ளெக்ஸ் லிட்டரல் எழுதுறேன். இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். X = 3.6j. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு நம்பரையும் பிரிண்ட் பண்ண போகிறேன். பிரிண்ட் ஆஃப் ABCD. இது என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற நம்பர். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா பிரிண்ட் ஆஃப் float of 1, float of 2. print of complex number, அதாவது x dot imaginary value, x dot real value. இதை முடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ரன் கொடுத்துட்டு திரும்ப ரன் கொடுத்தோம்னா இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் வரும். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பைனரி நம்பர். நம்ம இன்புட்டில் கொடுத்துருக்க அந்த பைனரி நம்பருக்கு அவுட்புட் வந்திருக்கு. செகண்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா டெசிமல் நம்பர். தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ஆக்டல் நம்பர். ஃபோர்த் ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ஹெக்ஸாடெசிமல் நம்பர். நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தோம்னா நம்ம இன்புட்டில் கொடுத்துருக்க அந்த ஃப்ளோட் நம்பர் அவுட்புட்டில் வந்துருக்கு. அதான் என்னென்னு பார்த்தோம்னா 90.9 260. இந்த 260 எப்படி பார்த்தோம்னா 2.6E2 அது எப்படி வரும்னா 2.6 × 10⁻2 வரும். அதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா எப்படி வரும்னா 260 வரும். நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3.6j என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் வேல்யூ. இதில் இமேஜினரி பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா 3.6. ரியல் பார்ட் என்னன்னு பார்த்தோம்னா இதில் ரியல் பார்ட்டே இல்லை. அதனால என்னன்னு பார்த்தோம்னா இதில் 0ன்னு வந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ்னால் என்னென்னா அது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா இப்போ அந்த கேரக்டர்ஸ் வரிசையாக அரேஞ்ச் ஆகிருக்கும். அந்த கேரக்டர்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தோம்னா கோட்ஸ்குள்ளே இருக்கும். இப்போ அதில் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்குக்கு நம்ம சிங்கிள் கோட் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட் யூஸ் பண்ணலாம், அதே நேரத்தில் ட்ரிபிள் கோட் யூஸ் பண்ணலாம்.
இப்போ கேரக்டர் லிட்ரல் என்னன்னு பார்த்தோம்னா அது ஒரு சிங்கிள் கேரக்டராக இருக்கும். அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா சிங்கிள்னா டபுள் கோட்ஸ் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸை ப்ரோக்ராம் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்ஸ்னு ஒரு வேரியபிள் வந்து எடுக்கிறேன். டபுள் கோட்ஸ் ஆஃப் திஸ் இஸ் மை பிசின்னு எழுதுகிறேன். இதில் என்ன டெக்ஸ்ட் வேணாலும் நம்ம வந்து எழுதலாம். நெக்ஸ்ட் என்ன எடுக்கிறேன்னா கேரக்டர் லிட்ரல் எடுக்கிறேன். டபுள் கோட்ஸ் ஆஃப் சீனி போட்டுறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங் which is equal to இதில் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரிபிள் கோட்ஸ் வரும். இதில் நான் வந்து ட்ரிபிள் கோட்ஸ் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா யூனிகோட் which is equal to double quotes slash U00 DC NIC slash U00 F6 D. இது என்னன்னு பார்த்தோம்னா ஒரு யூனிகோட். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுறேன்னா ரா ஸ்ட்ரிங் ஆட் பண்ணுறேன். இது ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா எல்லா வேல்யூஸையும் தனியாக பிரிண்ட்னு கொடுக்குறேன். பிரிண்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பிரிண்ட் ஆஃப் கேரக்டர் பிரிண்ட் ஆஃப் மல்டிலைன் ஸ்ட்ரிங் print of Unicode print of raw string. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ரன் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க லைன் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிங்ஸில் இருக்கிற அந்த வேரியபிளில் இருக்கிற அவுட்புட். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா கேரக்டர் லிட்டரில் இருக்கிற அவுட்புட். தேர்ட் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங்கில் இருக்கிற அவுட்புட். ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா யூனிகோடில் கொடுத்துருக்கிற அந்த யூனிகோடில் இருந்து வந்த அவுட்புட் தான் என்னென்னு பார்த்தோம்னா இது. ஃபோர்த் ஒன் என்னென்னு பார்த்தோம்னா ரா ஸ்ட்ரிங்லேருந்து வந்த அவுட்புட். நெக்ஸ்ட் நம்ம பூலியன் லிட்ரல்ஸ் தான் பார்க்கலாம். பூலியன் லிட்ரல் என்னென்னு பார்த்தோம்னா அதில் ரெண்டு வேல்யூ தான் இருக்கும். ஒன்று என்னென்னு பார்த்தோம்னா ட்ரூ வேல்யூ இல்லைன்னா ஃபால்ஸ் வேல்யூ. இப்போ நம்ம இந்த பூலியன் லிட்ரலில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x which is equal to 1 which is equal to true, y which is equal to 1 which is equal to false. இந்த ரெண்டு லைன் மீனிங் என்னன்னு பார்த்தோம்னா இப்போ x equal to 1 இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரூவாக இருக்கும். அதே இது y which is equal to 1 இருந்துச்சுன்னா ஃபால்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா a which is equal to true plus 4, b which is equal to false plus 10. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் பிரிண்ட் பண்ணுறோம். print of x is இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கமால இருக்கிற என்னன்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் வரும். லாஸ்ட்டில் இருக்க எக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா அது வந்து வேல்யூ வரும். y. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இந்த ஏஎம் பிஎம் பிரிண்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு சேவ் ஆல் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா x equal to 1 equal to true
அப்போது இதில் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ அப்போ என்னென்னு பார்த்தோம்னா ட்ரூவில் தான் இருக்குது. அதனால் என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் இஸ் ட்ரூன்னு வந்துருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஒய் இஸ் ஃபால்ஸ்னு வந்து ஏன்னு பார்த்தோம்னா ஒய் ஈக்குவல் டு 1 ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தோம்னா ஃபால்ஸ்னு இருக்குது. அதனால் என்ன பண்ணி பார்த்தோம்னா ஒய் இஸ் ஃபால்ஸ்னு வந்து. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு ட்ரூ ப்ளஸ் 4. இப்போது ட்ரூவோட வேல்யூ வந்து இனிஷியலாகவே அந்த மெமரியில் 1 ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால் என்னென்னு பார்த்தோம்னா இப்போது இந்த ட்ரூ இருக்க வேல்யூவில் 1 வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. அதனால் என்னென்னு பார்த்தோம்னா ஏ ஈக்குவல் டு 1 + 4 விச் இஸ் ஈக்குவல் டு 5 வந்துருக்கு. அதே மாதிரி பி ஈக்குவல் டு ஃபால்ஸ் ப்ளஸ் 10. அப்போது ஃபால்ஸ் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா நார்மலாக வந்து மெமரியில் வந்து 0ன்னு என்ன ஆயிருக்குன்னா ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால் என்னென்னு பார்த்தோம்னா 0 + 10 என்னென்னு பார்த்தோம்னா 10 வந்துருக்கு. இப்போ நம்ம ஸ்பெஷல் லிட்டரல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பைத்தானில் ஒரே ஒரு ஸ்பெஷல் லிட்டரல் தான் உண்டு. அது என்னென்னு பார்த்தோம்னா நன். இந்த ஸ்பெஷல் லிட்டரல்ஸ் பற்றி இனி போகிற வீடியோஸில் இன்னும் நிறைய டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லிட்ரல் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் 4 லிட்ரல் கலெக்ஷன்ஸ் உண்டு. இதெல்லாம் பார்த்தோம்னா லிஸ்ட் லிட்ரல்ஸ், டியூப்பிள் லிட்ரல்ஸ், டிக்ட் லிட்ரல்ஸ், அடுத்து செட் லிட்ரல்ஸ். இப்போ நம்ம இந்த லிட்ரல் கலெக்ஷன்ஸில் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ ஃப்ரூட்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் நேம் டைப் பண்ணுறேன். இது என்னன்னு பார்த்தோம்னா லிஸ்ட். கமெண்ட்ல நான் வந்து லிஸ்ட்னு போடுறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா நம்பர்ஸ்னு எடுக்கிறேன். இந்த ஃபார்மேட் என்னன்னு பார்த்தோம்னா டியூப்பிள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிக்ஷனரி ஃபார்மேட்டுக்கு போடுறேன். ஆல்ஃபபெட்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். இது என்னன்னு பார்த்தோம்னா டிக்ஷனரி ஃபார்மேட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா செட் ஃபார்மேட். வவல்ஸ்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறேன். இது என்னன்னு பார்த்தோம்னா செட் ஃபார்மேட். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைல் கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆல் கிளிக் பண்ணிட்டு ரன் கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா லிஸ்ட், செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா டியூப்பிள், தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா டிக்ஷனரி ஃபார்மேட், ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தோம்னா செட்டோட ஃபார்மேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பைத்தானில் இருக்கிற டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பை.